லெஜெண்ட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு சரவணாவுடைய நடிப்பில். அவருமே அடுத்ததாக ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே கோடி, பட்டாசு, கருடன் இந்த மாதிரியான படங்களை எடுத்த துரை செந்தில்குமாரோடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுறதா சொன்னாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் கிளிக்ஸுமே ரிலீஸ் ஆச்சு. எல்லாருமே மாஸ் கமர்ஷியலாக ஒரு படம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஈவன் லெஜெண்ட் படத்தை விட இந்த படத்தில் அவருடைய நடிப்புமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் நம்புகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இப்போது இந்த படத்துடைய வேலைகள் ரொம்ப வேகம் எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த படத்தை டிசம்பர் மாதமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம். எல்லாருக்குமே அந்த லெஜெண்ட் அப்படின்ற படம் உருவாகுதுன்னு தெரியும். அதனால் அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ரசிகர்களுக்கு அந்த படம் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பெருசாக கொடுக்கல, ஆடுமே பெருசாக வரல. அப்போ எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் டிசம்பர் 1 ஆரம்பிக்க போகிறோம். ஃபுல் ப்ரமோஷனில் இந்த படம் வேகம் எடுக்க போகுது. ஆல்மோஸ்ட் இந்த படத்தை டிசம்பர் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்து மேலேயும் எல்லாருமே நம்பிக்கை வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கொஞ்ச நாளாகவே இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்றது நிறைய பிரபலங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி நம்ம நிறைய பிரபலங்களுடைய நியூஸும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ திடீர்னு பார்த்தா த்ரிஷாவுக்கு இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு. அவங்களுடைய வீட்டுக்கு டேஞ்சர், அங்கேயுமே வெடிகுண்டு மிரட்டல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் தல அஜித்துக்கும் அதே மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஈவன் இதெல்லாம் முன்னாடி நிறைய பொலிட்டிஷியன்ஸ்க்கு நடந்துட்டு இருந்துச்சு, இல்லை சினிமா டூ வரக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ்க்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜாக சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சினிமா வட்டாரங்களில் நிறைய பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் இது வந்து ஒரு சும்மா காலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சாலும் உஷாராக இருக்க வேண்டியது நம்ம கடமை தானே அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் பயத்திலே தான் அவங்களுடைய லைஃப்மே ஓடுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு புரியாமையே பிரபலர்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. தெலுங்கு சினிமாவில் ரொம்ப பிஸியாகவே இருக்கக்கூடிய நடிகைகளுடைய பட்டியலில் ராஷி கண்ணாவுடைய பேரும் இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப பிஸியாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பீக்கில் இருக்கக்கூடிய நடிகர்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வரக்கூடிய நடிகர்களோடையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு மாறி மாறி தெலுங்கில் நிறைய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக கூட தெலுசுகடா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக பவன் கல்யாணுடைய நடிப்பில் உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்கு. இப்படியே தெலுங்குல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யாரு கேட்டாலும் அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிற இந்த நிலையில் ஒரு பெரிய சூப்பர் ஆக்டர் நடிக்கக்கூடிய படத்தில் இவங்களை காஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க யோசிக்காமல் ஸ்கெடியூல் இருக்கா இல்லையான்னு பார்க்காம இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏங்க அப்படின்னு கேட்டால் அவரோட நடிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல். அப்படி பிளாங்காக ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மேட்ரு தெலுங்கில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகாமல் தமிழ்லேயும் வந்துருச்சு. என்ன தான் பிரச்சனைன்னு தெரியலையே, ராசிகண்ணா இப்படி சொல்ல மாட்டாங்களே, ஏன் திடீர்னு இப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன அரண்மனை 4 இங்கேயுமே ஒரு சூப்பர் ஹிட்டு. அப்புறம் கண்டிப்பாக உஸ்தாத் பகத்சிங் படத்தையும் பெருசாக ஹிட் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் இவங்க நடிக்காததுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? கண்டிப்பாக சம்பளம் நல்லா தரதான் தான் சொல்லியிருப்பாங்க. லீடிங்கான ஆக்டர்னால் நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். ஆனால் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றது புரியாத புதிராக தான் இருக்குது. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஹீரோயினை தேடலாம் அப்படின்னு சொல்லி தேட போயிட்டாங்க போல். ஆனால் யார் அந்த நடிகர் அப்படின்ற விஷயத்தை மட்டும் ரிவீல் பண்ணாமே விட்டாங்க. பட் இந்த மேட்ரு வெளியே ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா ராஷிகண்ணா. கிஷோருடைய இயக்கத்தில் பாரத மகசாயுலகு விக்னபதி அப்படின்ற படத்தில் ரவிதேஜா நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா ரவிதேஜா ரீசனாக நடித்த படங்கள் எதுவுமே பெருசாக ஓடலை. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஈவன் ரசிகர்களுமே அவருடைய படங்களில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுருந்தாங்க. ஈவன் மாசா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாசனே பேரை வச்சு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் பெருசாக பேசப்படல. மாஸ் ஜதாராவுமே ரசிகர்கள் மத்தியில் பெருசாக ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணல. அதனால இப்போ நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் சம்பளமே வாங்காமல் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடித்த நிறைய படங்கள் அந்த படங்களுடைய ப்ரொடியூசர்ஸ்க்குமே ஓரளவுக்கு லாஸ் ஆச்சு. அதனால் இனி அடுத்த படம் நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா, இந்த படத்தில் நான் சம்பளமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு சில பேர் என்ன பேசியிருக்காங்கன்னா சம்பளம் வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய வசூலில் லாபம் கேட்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்தால் கூட எனக்கு ஓகே தானப்பா அப்படின்ற மாதிரி தான் ப்ரொடியூசர்ஸோடைய சைட்லேயுமே இப்போ சொல்கிறாங்களாம். அதனால் இப்படியே போனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் ஆகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரா. அதனால் இதுக்கு
ரசிகர்களும் ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. எப்படியோ பண்ணுங்க, படம் ஒன்றா சரி அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு வந்துட்டாங்களாம். ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தோடைய நிறைய அஃபிஷியல் அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினி புதுல சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.